லாஸ்ட் கிளாஸ்ல வந்து வாட் இஸ் சோஷியல் சைக்காலஜி, அதோட டெஃபினிஷன் அண்ட் பேசிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். அண்ட் சோஷியல் நான் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோர் கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபாலோட் பை இப்படி வந்து அது குரூப்பை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இண்டிவிஜுவல்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஸோ சோஷியல் பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், கிளினிக்கல் மெத்தட், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அண்ட் questionnaire method, lot of new methods நம்ம வந்து பார்த்தோம். Then coming to the third lesson, this is social motives and behavior. Now we have an idea of what is social psychology. Social psychology னா என்ன, ஸோ அதோட பேசிக்ஸ் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அண்ட் கமிங் டு த சோஷியல் மோட்டிவ்ஸ். ஸோ மோட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மோட்டிவேஷன். ஒரு கோல் ஓரியன்டாக ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக அதுக்கான ஒரு ஃபோர்ஸே வந்து என்னென்னா மோட்டிவேஷன் தான். ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம எந்த ஒர்க்குமே நம்ம பண்ண மாட்டோம்ல. இப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது, இப்போ ஒரு பொருள் போய் வாங்கணும் அப்படின்னு தோணுது, இப்போது அந்த ஒரு கோல் இருக்கிறதுனால தான் வந்து அடம் பிடிக்கிறோம். நம்ம பிஹேவியர்ல வந்து மாற்றி அதை வந்து நம்ம வந்து அந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து காலையில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு மோட்டிவ் இருக்கணும். போகணும், நம்ம போய் அங்கே அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணணும், அந்த இடத்துல போய் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கனால தான் வந்து we are directed to our behavior. ஸோ பிஹேவியர் வந்து எப்பயுமே வந்து ஒரு டூ நீட்ஸில் வச்சு தான் வந்து ஒரு டூ திங்ஸ் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், போத் ரெண்டு சேர்ந்து தான் வந்து நம்ம பிஹேவியரை வந்து ட்ரைவ் பண்ணும். ஸோ இன்டர்னல் பயாலஜிக்கல் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீட், அர்ஜஸ், மோட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஒரு பிஹேவியரோட பேசிஸே வந்து அந்த ஒரு மோட்டிவ்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த பயாலஜிக்கலும் சோஷியலும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிஹேவியருக்கு பேர் தான் வந்து பயோசோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயாலஜிக்கல் அண்ட் சோஷியல் ரெண்டும் ஒன்றா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் வந்து பயோசோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எப்பயுமே ஒரு பிஹேவியர் வந்து ஒரு பயோஜெனிக்காக தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த பிஹேவியர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னன்னா எக்ஸ்டர்னல் சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ். அந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து அந்த மோட்டிவ்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து பயோஜெனிக் ஃபேக்டர்ஸ். நமக்கு பசிக்குது, நமக்கு தேவை இருக்குது, அந்த ஒரு நீடுக்காக வந்து நம்ம சாப்பிட்றோம், அந்த ஒரு பசிக்காக. ஸோ தட் இஸ் ஒரு பயோஜெனிக் ஃபேக்டர். அண்ட் எப்படி சாப்பிட்ணுங்கிறது வந்து சோசியோஜெனிக் ஃபேக்டர். ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற நம்ம பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து அந்த சொசைட்டி ஃபேக்டர், அந்த சோசியலைசேஷனோட ப்ராசஸ் தான் வந்து இங்கே வந்து நம்ம பிஹேவியரை வந்து சின்னதுலேருந்து நம்மளை வந்து மோல்ட் பண்ணுது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தை வந்து இப்போ யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், இந்த டைமுக்கு வரணும், இப்படி இருக்கணும், படிக்கணும்னு ஒரு டிசிப்ளின் வந்து செட் பண்ணுறது வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன்னால தான். இப்போ வந்து ஒரு 20 பேர் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் அது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ். அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னா இப்படி தான் அப்படின்னு டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி தான் நம்மளை சைல்ட்ஹுட்லேருந்து நம்மளை ஷேப் பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ரேட் இருக்கு, அந்த ரேட் வந்து பசிக்குது. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து பசிக்கிறப்போ வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஒரு மேஸில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பசினால அந்த ஃபேக்டர், அந்த மோட்டிவ், அந்த ஒரு எலியோட ஒரு மோட்டிவ் என்ன, பசி. அந்த ஹங்கர் இருக்கிறதுனால வந்து அந்த மேஸை எப்படியாச்சும் அதை வந்து படித்து ஒரு எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அந்த ஃபுட்டை எப்படியாச்சும் போய் அப்டைன் பண்ணிடும். ஸோ அந்த ஃபிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் தான் வந்து அந்த ஒரு டோட்டல் ஒர்க்கை வந்து அது ஒரு கல்ச்சுரல் செட்டிங்ஸில் வந்து அது ஆப்ரேட் பண்ணுது. ஸோ எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு மோட்டிவ்ஸ்னால வந்து நம்மளோட பிஹேவியரை வந்து லேர்ன் பண்ணி நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு I'll just add one more thing. அதாவது இந்த ராட் வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய ஆக்ஷன், அதாவது எனர்ஜெட்டிக்கா அது ஓடி போய் எப்படியாவது பசியில தேடணுங்கிறது. ரெண்டாவது அதுக்கான ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் அதனுடைய பர்சிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து எப்படி அது கிடைச்சு அதுக்கப்புறம் திருப்தி, இவ்வளவு சேர்ந்ததுதான் ஒரு நம்முடைய அந்த ஒரு சோஷியல் மோட்டிவ் அண்ட் பிஹேவியர். இவ்வளவு ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்தது. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சொன்னா கரெக்டா இருக்கும். ஒரு விஷயத்துக்காக so many other things are involved. What is your உங்களுக்குள்ளார இருக்கிற urge ஒண்ணு, அடுத்தது அதை வந்து அதுக்கான ஆக்ஷன் ஒண்ணு, அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்டிவிட்டி, அது என்ன நீங்க செய்றீங்கிறது, அதுலயே தொடர்ந்து பர்சிஸ்டன்டா இருந்து அச்சீவ் பண்ணோட திருப்தி ஆறுது. இவ்வளவு சேர்ந்து
சேர்ந்தது தான் அந்த மோட்டிவ் அண்ட் பிஹேவியர். அந்த மோட்டிவ்ஸ்னால வந்து நம்ம டிரைவ் ஆகும், அதை அச்சீவ் பண்ணி அந்த பிஹேவியர் யூஸ் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு இடமே தெரியாத ஒரு இடத்துல ஒரு ஊரில் கொண்டு போய் நம்மளை விட்டுறாங்க. பட் நமக்கு வந்து இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஒரு நமக்கு ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்க்கு வந்து நம்ம போகணும். நம்மளோட மோட்டிவ் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் சம்திங் நமக்கு அட்டென்ட் பண்ணணும். பட் அந்த ஊரில் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. பட் வி லேர்ன், நமக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து வி லேர்ன் எப்படி போகணும், எந்த ரூட்டில் போகணும், எந்த பஸ்ஸில் ஏறினா போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கற்றுக்கிட்டு பெர்சிஸ்டண்ட்டாக நம்ம அந்த இடத்த போய் ரீச் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறோம்ல. ஸோ தட் பிஹேவியர் அந்த மோட்டிவ்ஸ்னால வந்து நம்மளை ட்ரைவ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அந்த பிஹேவியர்னால நம்ம அதை அச்சீவ் பண்ணி அந்த அக்காம்ப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து we are saying it as an social motive and a behavior. Any other examples? Maybe I don't know whether it's right or not, but when a student is studying, whether they like the subject or not, they know that they have to study because they don't have any other option, but they have to put their 100% and appear, study the subject and then appear the exam and clear the grade. So for them the motive is to clear the grade whether they like the subject or not. I don't know whether this can be the same example for this or not. Yeah, maybe ma'am, some kind of way அவங்களோட மோட்டிவ் வந்து மார்க் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஈவன் தோ அவங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கலனாலும் and they can அது வந்து நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆட்டிடியூட்ஸ்ல வரப்போ வந்து நம்ம அதை வந்து அப்ளிகபிளா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, யா ப்ளீஸ் மேம், நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஆஷா மேம். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் அண்ட் சோஷியல் பயாலஜிக்கல் நீட் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அதுதான் வந்து 2 மோட்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பயோஜெனிக் மோட்டிவ்ஸ் அண்ட் சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ பயோஜெனிக்னா என்ன அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் பயாலஜிக்கல் மேக்கப். நமக்கு வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து ஒரு அடிப்படையில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கலாக ஆர்கானிக்காக நமக்குள்ளே வந்து நம்ம பாடியில் வந்து நடக்கிற ஒரு மோட்டிவ்ஸ் தான். இப்போ நம்ம ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா நம்மளோட பாடி வந்து எல்லா ஆர்கன்ஸும் வந்து ஸ்டேபிளாக ஒர்க் ஆகுது. நமக்கு நம்மளோட எல்லா ப்ராசஸும் ஒரு ஸ்டேபிளான ஒரு இதில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோமியோஸ்டேசிஸ் அச்சீவ் பண்ணி நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் அந்த ஒரு சர்வைவலுக்காகவும் வந்து நம்மளோட மோட்டிவ்ஸ் வந்து அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து லைக் எமர்ஜ் ஆகுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஹங்கர், தர்ஸ்ட், செக்ஸ், ஸ்லீப். இதெல்லாம் வந்து நேச்சுரலாக ஒரு அடிப்படையாக ஒரு ஹியூமன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் இன்பார்னாக இருக்கிற ஒரு ட்ரைவ்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மோட்டிவ்ஸ் தான் வந்து பயோஜெனிக் மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பயாலஜிக்கல் மேக்கப்லேருந்து ஸ்டெம் ஆகி அது ஒரு அரைஸ் ஆகி வர ஒரு மோட்டிவ்ஸ் தான் வந்து பயோஜெனிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமிங் டு த சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நீட்ஸ் ஆர் டிசையர்ஸ் தட் அரைவ்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ, ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ, ஒரு பீப்புள் டு பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுறப்போ, இல்லைன்னா ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸ் வழியாக ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு மோட்டிவ்ஸ் வருது அப்படிங்கிறதுனால அதுனா அப்படின்னா அது சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நீட் ஃபார் அஃபிலியேஷன், அச்சீவ்மெண்ட், பவர், நர்ச்சரன்ஸ். இப்போ ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். இப்போ அந்த ஒர்க்கில் போய் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். இப்போது மேம் சொன்ன மாதிரி இப்போ வந்து எக்ஸாமே எழுதுறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து அந்த ஒரு மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு ஒரு சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ் இருக்குது. அவங்களோட நீட் வந்து அந்த கிளாஸை பாஸ் பண்ணி அடுத்ததுக்கு போகணும், ஆர்எல்ஸ் நல்ல ஒரு மார்க் எடுத்து அந்த ஒரு சொசைட்டியில் வந்து அந்த சோஷியல் என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்க பாஸ் ஆகி காட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்ரூவலுக்காக, ஒரு ரெக்கக்னேஷனுக்காக இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். அது வந்து நிறைய பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருது அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ். அந்த ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்னால நடக்கிற ஒரு அதனால கிரியேட் ஆகிற மோட்டிவ்ஸ் வந்து சோஷியோஜெனிக் மோட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த டாபிக் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்மளோட ரெஸ்பான்ஸ் டுவார்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட், ஒரு சோஷியல் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அதுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு ஃபேவரபுளாக இல்லைன்னா ஒரு அன்ஃபேவரபிள் வேல வந்து நம்ம எப்படி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஆட்டிடியூட். ஒரு பர்சன்ட்ட வந்து நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நம்ம வந்து ஒரு பர்சனை நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஆட்டிடியூட் இன்ஃப்ளூயன்சஸ் த வே இன் விச் ஹி ஆர் ஷீ பர்சீவ்ஸ் த அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த வேர்ல்ட். இப்போ ஒரு ஆப்போசிட்ல ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட பிஹேவியரை வந்து எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, ஸோ அதனால எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, அதனால வந்து வேர்ல்டில் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வி லைக் தேர் ஆக்ஷன். ஸோ அதனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வந்து அந்த வேர்ல்டுக்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் கோவமாக பேசுகிறாங்க, இப்போ வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடை வந்து அந்த வேர்ல்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த வேர்ல்டை வந்து பர்சீவ் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ஒரு சோஷியல் சிச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்து தான் நம்மளோட அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட் எய்தர் இட்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள் ஆர் ஈவெண்ட். ஏதாச்சும் ஒரு நடந்த சம்பவமாக இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பீப்புளாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கப்ப நம்மளோட மென்டல் ஸ்டேட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு அணுகுமுறையை வச்சு தான் வந்து நம்மளோட பெர்செப்ஷன், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் எல்லாமே வந்து கைட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா தான் ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா தான் அந்த நம்மளோட பிஹேவியர் வந்து பாசிட்டிவாக இன்னொரு பர்சன் கூட வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால தான் எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு ரீதிக்கு நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்காம பெர்செப்ஷன் நம்ம பெர்சீவ் பண்ணுறதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும். ஸோ ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து க்ரூஷியலாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி நம்மளை வந்து அணுகுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ the group behaviors in a society. ஸோ ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு குரூப் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த குரூப் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். One moment. இதுல வந்து what is attitude is often asked. So what is attitude? Attitude is a set of emotions, beliefs and behaviors towards anything, towards a particular object or a person or anybody. So attitude is a set of emotions அல்லது beliefs அல்லது behaviors. How you is actually how you evaluate. Sorry. Yeah, it's a response to a yeah. So this is how you evaluate, exactly as Satish said, but I just wanted to add a few things, like how you evaluate orthra eda podrom illaya, how you evaluate people, that also is included in attitude. So attitude vandu neenga solra mari response through beliefs, response through emotions, response through behaviors, idu moonu சேர்ந்தது attitude, as Satish said rightly. Additionally ஒண்ணே how we evaluate also, அடுத்தவங்களை எடை போடுறதும் அதுல தான் இருக்கு. Thank you. அந்த இண்டிவிஜுவல் ஆர் குரூப் வந்து எப்படி எடை போட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம், ஒரு ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஆட்டிடியூட் மூலமா தான் நம்ம வந்து அது ப்ரெடிக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மேம். Then there are different components, 3 components of attitude இருக்கு. A B C model சொல்லுவாங்க. This is also important. And 3 models of attitude அப்படின்னா A னா affective, B is behavioral and C is cognitive. Here there is one common example. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா what is a statement? ஒரு exercise keeps our mental and physical health improved or அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை வந்து எப்படி அந்த நம்மளோட ஆட்டிடியூடு காம்பனண்ட்டில் வந்து எப்படி அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு அஃபெக்டிவ் வேல வந்து எப்படி எடுத்துக்கிறோம், பிஹேவியராக நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம், காக்னிட்டிவ் காம்பனண்ட்டாக எப்படி அதை வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம பர்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அஃபெக்டிவ்ல என்ன ஒரு எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வி ஃபீல் மோட்டிவேட்டட். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, ஓகே நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு இது பண்ணிட்டோம், நம்ம பாடி வந்து ஹெல்த்தியே இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் தான் வந்து ஒரு அஃபெக்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஒரு அஃபெக்டிவ் ஆட்டிடியூட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பிஹேவியர்ல வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஹவு வி ஆர் டேக்கிங் த ஆக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒர்க் அவுட் மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில். ஜாகிங் போக ஆரம்பிப்போம், யோகா பண்ணுவோம், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் அவுட் ரிலேட்டடாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். பிஹேவியர்லாம் நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ அந்த எமோஷனல் ரெஸ்பான்ஸ்னால அந்த அஃபெக்டிவ் காம்பனண்ட்னால வாட் ஆக்ஷன்ஸ் வி ஆர் டேக்கிங், என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் பிஹேவியரல் ஆஸ்பெக்டில். ஸோ
அப்படி ஆக்ஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காக்னிட்டிவ் காம்பனன்ட், நமக்கு ஒரு பிலீஃப் வருது, நம்ம ஒரு நாலேஜ் கெயின் பண்றோம், ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுனால வந்து நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படின்றதுனால நிறைய ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்றோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அதெல்லாம் பண்ணதுனால வந்து நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் நம்மளோட மென்டல் வெல்பீயிங் எல்லாம் பூஸ்ட் ஆயிருக்கு, நம்மளோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பிலீவ் பண்றோம். அந்த நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிறோம் த்ரூ தட் ஆட்டிடியூட். ஸோ அந்த பிலீவ் பண்ற ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து நம்ம மூணாவது காம்பனண்டா இங்க சொல்றோம் காக்னிட்டிவ்ல. ஸோ சேம் இதுல வந்து அந்த காக்னிட்டிவ் பிலீஃப்ஸ் வந்து எமோஷன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்மோக்கிங் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பிலீவ் பண்றோம், நமக்கு அந்த நாலேஜ் ஆல்ரெடி இருக்கு, ஒரு காக்னிட்டிவ் காம்பனன்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம், நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மோக் பண்றதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, நம்ம வந்து இன்னொரு ஸ்மோக் பண்ணாலே வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்மோக் வருது அப்படின்னாலே வி ஃபீல் டிஸ்கஸ்டட். ஸோ அதனால வந்து வாட் வி ஆர் டூயிங் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு வந்து அந்த காக்னிட்டிவ் நாலேஜ்ல வந்து நமக்கு தெரியும், அதை வந்து எமோஷனல் ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோம். ஏதாச்சும் வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் உங்களால சொல்ல முடியுமா? கேன் யூ எனிவன் ட்ரை? ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ்னால வந்து ஒரு ஆரல்ஸ் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுனால நமக்கு ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, அதனால எடுக்கிற ஆக்ஷன்ஸ். Just try, like it should not be the right one or something like, yeah, please try. Or else ma'am we can just move to the next slide. So next is reinforcements and learning of attitudes. So நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு பூஸ்டிங் அப், ஒரு கெட்டிங் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வலிமையா வந்து நம்மளோட ஆட்டிடியூடை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம புதுசு ஆட்டிடியூட்ஸ் கத்துக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா சோஷியல் லேர்னிங் அண்ட் சோஷியலைசேஷன். நம்ம சோஷியல் என்விரான்மெண்ட்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணதான் நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் வந்து க்ரோ ஆகும், நம்ம புதுசாக கத்துக்குவோம். ஸோ ஒரு ஸ்டிமுலஸ் அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்குது அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டும் அசோசியேட் ஆகி நடக்கிற அந்த ஒரு டைம்ல தான் வந்து ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனிங்ல சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங், அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அண்ட் அப்சர்விங் அதர்ஸ். ஸோ 3 டைப்ஸ்ல தான் 3 வேஸ்ல தான் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகுது. அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒவ்வொன்றா. அண்ட் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்ம பாசிட்டிவா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற எமோஷன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ ஒரு ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், லைக் நம்ம எப்படி வந்து அந்த ஒரு சொசைட்டி ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்றோம், நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட அணுகுமுறை வந்து அந்த இதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது பொறுத்து தான் வந்து it changes. So there are three sources of attitudes. So from the childhood வந்து நம்மள எப்படி வந்து attitudes learn பண்ணிக்கிறோம், அது எப்படி வந்து reinforce பண்றோம் அப்படிங்கிறது தான். So initially like we get their attitude from the parents. So பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டிடியூட்ஸ் வந்து கெயின் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்ல ஸோ அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அவங்க எப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து அணுகுறாங்க, எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஆட்டிடியூட்ஸ் வந்து வளர்த்துப்போம். தென் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சைல்ட்ஹுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிடில் சைல்ட்ஹுட் அப்படி வரப்போ ஸ்கூல் போவோம். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப்ஸ் வரப்போ தான் வந்து பியர் குரூப்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டா கத்துக்குவோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற ஆட்டிடியூட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், இப்போ வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல பேசுவாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட ஆக்ஷன்ஸும் அவங்களோட ஒவ்வொரு வேலை வந்து யூனிக்கா இருக்கும், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதத்துல வந்து மாறுபட்டு இருக்கும். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் அவங்க எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் இது பண்றாங்க. இப்போ டீச்சர் வந்து ஒரு பையனை அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பையன் சிரிச்சுட்டே இருப்பான், ஒரு பையன் பயங்கரமா அழுவான், ஒரு பையன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுவான். ஸோ இந்த ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பையன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து ஃபார்ம் ஆகும், இதுல வந்து எதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அப்போ எப்படி
எப்படி வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து அந்த ஆட்டிடியூட்ஸ் வந்து வளர்த்துக்குவோம். ஸோ அந்த சிச்சுவேஷன் நமக்கு வரப்போ அந்த ஸ்டிமுலஸ் நமக்கு நம்ம அடி வாங்குறப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை நம்ம அப்படிதான் வளர்த்துக்குவோம். ஸோ அண்ட் மீடியா இப்போ எஸ்பெஷலி இப்போ வந்து டிவி மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஷேப்பிங் அவர் ஆட்டிடியூட். ஸோ ஈவன் ஒரு சின்ன சின்ன ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், ஈவன் சிங்கிள் வே ஒரு 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 ஆக்டராக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இந்த ரோல் மாடல் கான்செப்ட்லாம் வந்து இங்கே தான் வரும் ஒரு அடலசன்ஸில் வந்து. இப்போ ஒரு மீடியா வந்து எப்படி வந்து அந்த அடலசன்ஸை வந்து அவங்களோட ஒரு ஐடென்டிட்டி வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட இதை வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு மீடியா. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் வந்து அந்த சொசைட்டியில் எப்படி இருக்கும், ஸோ அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக காட்டுறதுக்காக வந்து அந்த மீடியாவோட எக்ஸ்போஜர் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஆட்டிடியூட் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்குவாங்க. நான் இப்படி தான் பேசணும், நான் இப்படி தான் இருக்கணும், நான் வந்து இப்போ இந்த ஆக்டர் மாதிரி நான் வந்து பிஹேவ் பண்ணணும், அதுதான் வந்து கரெக்டான ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், ஒரு 3 சோர்சஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். இதுல ஒரே ஒரு நிமிஷம் சதீஷ், சாரி டு இன்டரப்ட். இதுல வந்து அந்த reinforcement அப்படிங்கிறது வந்து என்னன்னா, when we do something you are being encouraged, somebody is encouraging you, or you on your own you have accomplished, so you are encouraged. So இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த reinforcement. அப்போ உங்க attitude build up ஆகும். So first one is that is why attitude ஓட reinforcement and learning ரெண்டையும் கொண்டு வராங்க. Because attitudes when it is formed when through reinforcement, like people encourage you, அது வந்து it adds to strength to your attitude. And the other thing is conditioning is what you learn. உங்களுடைய அனுபவத்துல நீங்க கத்துக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு observational learning from others நீங்க கத்துக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது உங்க attitude கொண்டு வரும். அத பியூட்டிஃபுல்லா சொன்னார், நல்ல 3 எக்ஸாம்பிள் சொன்னார். அந்த பையனை அடிக்கிறது, how he learns from that, அதுல இருந்து அது மாதிரி அந்த மீடியால இருந்து how we grab it. இதுல வந்து ஜஸ்ட் அந்த இதுக்காக தான் சொன்னேன், இந்த reinforcementங்கிறத கொஞ்சம் emphasize பண்றதுக்காக. Thank you. Okay, cool. And functions of attitude, நம்ம different type of functions வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஆக்சுவலாக, how we take it in a way அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்லைட் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைட், functions of attitude. So there are 4 functions, ஒரு attitude function theory அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொன்னால், நாலேஜ் ஒரு நாலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு ஆட்டிடியூட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேர்ல்டை வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது இப்படி தான் இருக்குது, ஸோ இதை வந்து இந்த வேர்ல்டு இது இப்படி தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணுறதுக்கே வந்து இந்த ஒரு நாலேஜ் ஃபேக்டர் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஜஸ்ட் a second. ஸோ செகண்ட் இஸ் ஈகோ டிஃபென்சிவ். ஸோ ஈகோ டிஃபென்சிவ் இஸ் ஷீல்டிங் செல்ஃப் ஃப்ரம் ஆங்ஸைட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த சேம் வே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்க சவுண்ட் கேட்கல சதீஷ். Can you hear me, ma'am? Only now I can. Yeah, ஈகோ டிஃபென்சிவ் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா, ஷீல்ட் செல்ஃப் ஃப்ரம் ஆங்ஸைட்டி. இப்போ நம்ம வந்து ஒரு 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 விஷயம் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஆட்டிடியூடை வந்து நம்ம காட்டிட்டோம். பட் நமக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து இல்லை, நம்ம வந்து அது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம்ல. ஸோ we defend it. உங்களுக்கு கேட்கல, சவுண்ட் கேட்கல. Can you hear me, ma'am? இப்பதான். இல்லை, ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, பட் அதை வந்து நம்மளுக்கு பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒலிம்பிக்ஸில் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்க்குறப்ப ஜிம்னாஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு ஜிம்னாஸ்டிக் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்டில் ஏறி நம்ம உடம்பு வளைஞ்சு நமக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வாட் வி வில் டூ, நம்ம ஆட்டிடியூடை மாற்றிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக்கே பிடிக்காது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு நம்ம போயிடுவோம்.
ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறப்போ வந்து வாட் வி ஆர் டூயிங், அது வந்து அதுக்கான ஒரு 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 ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்மளுக்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஆட்டிடியூடை வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம். தென் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒன் நாலேஜ் ஆஸ்பெக்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம், இப்போ செடி மரம் வளர்க்கறதுனால வந்து நம்மளுக்கு வந்து நிறைய காற்று வருது, லைக் அது வந்து நம்மளோட குளோபல் வார்மிங்கை வந்து குறைக்குது, நம்மளுக்கு வந்து நிழல் தருது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுனால வந்து நம்மளோட ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்னும் நிறைய செடி வளர்க்குவோம், நிறைய மரம் வந்து நம்ம வளர்க்குவோம். ஸோ இன் தட் வே த ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஈகோ டிஃபென்சிவ், ஆஸ் ஐ செட், ஒரு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வந்து இல்ல இது எனக்கு பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாத்திடுவோம். ஸோ அண்ட் வேல்யூ எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கறது வந்து நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் அண்ட் பிலீஃப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்கும், நம்மனா இப்படிதான், நமக்கு வந்து இது பண்ண முடியும், நம்மளால இது முடியும், இந்த செல்ஃப் ஒர்த்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த செல்ஃப் ஒர்த்தை வந்து டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இதுல. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அந்த ஈகோ டிஃபென்ஸ்க்கு சொல்லட்டுமா? யா ப்ளீஸ் மேம் சொல்லுங்க. வந்து இப்போ வந்து ஒரு சைல்டு வந்து ஹஸ் ஸ்டாப்ட் பெட் வெட்டிங் ஃபார் a long time till 7 or 8 years. திடீர்னு ஒரு ட்ராமா வருது. அந்த ட்ராமா வந்த உடனே இட் ஸ்டார்ட்ஸ் either sucking the thumb or wetting the bed. திடீர்னு அது வந்து என்னன்னாக்கா அதனுடைய அந்த anxiety-ய அது மறைக்க தெரியாம ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணிருது. அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன, ரொம்ப நாளா வெட் பண்ணிட்டு இருந்ததோ அல்லது தம் சக் பண்ணிட்டு இருந்ததோ, திடீர்னு அம்மா திடீர்னு சிக் ஆயிட்டாங்க, அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை பழையபடி அந்த கை சப்பர வேலை அல்லது பெட் வெட் பண்ற வேலையை பண்ணும். அது இட் இஸ் a defense mechanism. It is an ego defense mechanism. Yes ma'am. In the book it says prejudice and the stereotyping also goes. Stereotype. அதாவது see, whatever you உங்க ego hurt ஆகாம இருக்கிறதுக்காக whatever you put forward as a defense mechanism, that is ego defense. ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லிடுவாங்களோ, நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே வந்து stereotype is the knowledge, but what he is talking is the fourth one. According to the book it is the fourth one. Satish is presenting it as second. Ego defensing is the 54th page final paragraph. Yes ma'am, the beginning second paragraph. So you are feeling guilty, you defend, you want to hide that, so you do something else. That is ego defensiveness. Okay, thank you. Yeah, then value expressive அப்படிங்கிறது வந்து நான் செல்ஃப் வொர்த்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பெரியவங்க மேல வந்து நமக்கு ஒரு பெரியவங்கனாலே வந்து நம்ம வந்து இடம் கொடுப்போம், இல்லைன்னா ஒரு ரோடு கிராஸ் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஆட்டிடியூட் அவங்கள பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ இந்த சேம் வே நமக்கு வந்து இப்போ இது ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளோட வேல்யூஸை வந்து திரும்ப நிலைநிறுத்துற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம். நமக்கு வந்து அந்த தாட் இருக்கும், பட் அந்த சிச்சுவேஷன் வர்றப்ப வந்து we bring that attitude out. நம்மளோட வேல்யூ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ஆட்டிடியூட். நம்ம இந்த ஸ்லைட் இல்ல, அடுத்த ஸ்லைட். யா, நம்மளோட பிலீஃப் அண்ட் ஐடென்டிட்டியை வந்து நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஸோ எல்டர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஐடென்டிட்டி. அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற வந்து அந்த சிச்சுவேஷன் வர்றப்ப அந்த சோஷியல் என்விரான்மெண்ட்ல ஒரு எல்டர்லி பீப்புள், ஒரு ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம உதவணும் அப்படின்ட்டு வரப்போ வந்து நம்மளோட பிலீஃப் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னு சொல்றது வந்து ஹெல்ப்ஸ் கெயின் ரிவார்ட்ஸ். நம்மளுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் ஒரு விஷயம் பண்றப்ப அதுக்கான ரிவார்ட்ஸ் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதுல தான் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால கிடைக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சேம் வே இட் ஒர்க்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கோம், நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த ரிவார்ட்ஸை மட்டும்தான் பார்ப்போம். பட் அங்க நடக்கிற அந்த ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற ஒரு
சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். வி டோன்ட் டேக் தட் பனிஷ்மெண்ட்ஸ். பட் அந்த ரிவார்ட்ஸை கெயின் பண்ணுறதுல மட்டும்தான் நம்ம ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் திங்ஸை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம், அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ மேம் சொன்னாங்க இந்த ஆட்டிடியூட் ஃபார்மேஷனில் வந்து த்ரீ இருக்குது. அது கண்டிஷன் பண்ணணும், கண்டிஷன் பண்ணது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் தான் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து அந்த டாகுக்கு வந்து விசில் கொடுக்குறது ஃபுட்டுக்காக. ஸோ ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டை கொடுக்குறப்ப வந்து அந்த டாக் வந்து செலிவேட் பண்ணும். ஒரு அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இதே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ் கொடுக்குறப்போ ஒரு விசில் அடிச்சோம்னா வந்து அந்த டாக் வந்து தெரியாது ஃபுட் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு நோ கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்ஸ், ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டாக் கொடுக்காது எப்போ கண்டிஷனிங்க்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸும் ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் ரெண்டையுமே வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ விசில் அடிக்கிறப்போ ஃபுட்டும் தராங்க. ஸோ அப்போது ஒரு அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ விசில் அடித்தா ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் அப்போ வந்து அந்த சலைவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ விசில் அடித்தா நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸ்டிமுலஸ் வந்து ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டாக் கிட்ட வந்து ஃபார்ம் ஆகுது டைம் பை டைம். ஸோ இப்போ அந்த கண்டிஷன் ஸ்டிமுலஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸும் ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸும் சேர்றப்ப ஒரு கண்டிஷனல் ஸ்டிமுலஸாக மாறும். ஸோ அந்த விசில் அடிச்சுட்டு ஃபுட்டு கொடுக்குறப்போ அந்த சலைவேஷன் வருது டாக்கு அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஒரு விசில் அடித்தா ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் அந்த டாக் கிட்ட வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் தே சேயிங். ஒரு ரெகுலராக அந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கிறப்ப வந்து தே கெட் கண்டிஷன் டு தட். ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து தே கண்டிஷன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் ஆர் இந்த ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து அதை கண்டிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இன் தட் வே த ஆட்டிடியூட் சேஞ்சஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் விசில் அடித்தப்போ ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்த அந்த டாக் வந்து கண்டிஷனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு விசில் அடிக்கிறப்ப அதோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் operant conditioning. So or else otherwise called as instrumental conditioning. Ma'am, next slide ma'am. So இதில் என்னன்னா, நம்மளோட வாலண்டியர் பிஹேவியர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கொடுக்குறாங்க. பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அண்ட் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் அப்சர்வ் த பிக்சர், ஒரு பிஹேவியருக்கு அப்புறமா வந்து ஒரு ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ வந்து அந்த டாக் வந்து கூப்பிட்டோன்னே வருது அப்படின்னு சொன்னால் வி ஜஸ்ட் பேட் இட். லைக் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஒரு ரிவார்ட் கொடுக்குறோம், ஒரு பிஸ்கட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ் கொடுக்குறப்ப வந்து ஒரு பிஹேவியருக்கு அப்புறம் ஒரு ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ் கொடுக்குறது வந்து பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், ரிமூவிங் அ அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸ் ஆஃப்டர் அ பிஹேவியர். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான், பட் இட் ஹெல்ப்ஸ். அது பனிஷ்மெண்ட் கிடையாது. பட் இந்த சேம் வே ஒரு அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸ், இப்போ டாக் வந்து கட்டி இருக்கிற அந்த ஒரு பெல்ட்டை வந்து கழட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இட் ஜஸ்ட் ரேன் அவே, இட் ஜஸ்ட் என்ஜாய்ஸ் மூவிங் ஹியர் அண்ட் தேர். ஸோ அது நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸை ரிமூவ் பண்ணுறப்போ வந்து ஒரு பிஹேவியருக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட். ஒரு பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஆடிங் அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸ் ஆஃப்டர் பிஹேவியர். இப்போ அந்த டாக் வந்து இப்போ அங்கே ஓடிட்டு வந்துட்டு ஏதாச்சும் தள்ளி விட்டுருச்சு, ஏதாச்சும் ஒரு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். திரும்ப கட்டி வச்சுட்டு வி ஜஸ்ட் ஷவுட் இட். ஸோ அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். தென் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்றது வந்து ரிமூவிங் அ ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ் ஆஃப்டர் எ பிஹேவியர். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறமா அதோட லக்ஸஸ் எல்லாம் பரிச்சர் வந்து ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ், அந்த ப்ளசன்ட் ஸ்டிமுலஸை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். நம்ம ஃபியூச்சர்ல
அந்த பாசிட்டிவா கொடுக்கறதுலயே வந்து பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவ். ஸோ பனிஷ்மெண்ட் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ இன் தட் வே தட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் ஒரு ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஒர்க்ஸ். அந்த ஸ்டிமுலஸ் அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம ஒரு அந்த டாகோட ஒரு ஸ்டிமுலஸ்னால என்ன ரெஸ்பான்ஸ் அது கிடைக்குது அப்படிங்கறத வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆர் லைக் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் வந்து நம்ம சொல்றோம். ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் அப்சர்விங் அதர்ஸ். அப்சர்வேஷனல் லேர்னிங்ஸ் அது நார்மலாகவே ஒரு இன்னொருத்தரோட பிஹேவியரை பார்த்து நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்சர்வேஷனல் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ சோஷியல் லேர்னிங் த்ரூ இமிட்டேஷன். ஒரு டெய்லி லைஃப்ல வந்து எப்படி வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு எவ்ரிடே லைஃப்ல ஹவு தட் நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்போம். நம்மளோட ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து எய்தர் ஒரு டீச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. இப்போ ஒரு டீச்சர் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நம்ம பேசுவோம். டீச்சர் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதே வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டுல பேரண்ட்ஸ் என்னென்ன பேசுறாங்களோ அதே தான் நம்ம திரும்ப பேசுவோம். ஸோ அந்த கம்யூனிகேஷனே வந்து ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டே வந்து சின்ன ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இமிட்டேஷனாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா அந்த செலிபிரிட்டிஸை பார்த்து இமிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸை நம்ம பார்த்து அட்மையர் ஆயிருப்போம். ஸோ அதை பார்த்து நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த அவங்க அப்பா வந்து இட்ல கை வச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பிஹேவியர் பார்த்து பார்த்து அந்த சின்ன குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி ஒரு இமிட்டேஷன் வந்து அந்த சோசியல் லேர்னிங் அந்த சோசியல் என்விரான்மெண்ட்ல இருந்து பழக்கப்பட்டு அந்த குழந்தைக்கும் அந்த இடுப்புல கை வச்சிருக்கிற பிஹேவியர் வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த ஸ்லைடில் இதுக்கு முன்னாடி ஸ்லைட் பிக்சர் சோஷியல் லேர்னிங் த்ரூ இமிட்டேஷன். அந்த நோ டோன்ட் கால் திஸ் மீ நான் இதை எடுத்துட்டு தான் கொடுத்தேன். ஸோ நம்ம இப்போ சின்ன வயசுல நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரஜினிகாந்த் சல்யூட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டர் உள்ள வெளியே ட்ரெஸ் போட்டிருக்காங்களா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம வருவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு சினிமா டைலாக்ஸ் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து ஸ்பீச் டைலாவே மாத்திக்குவோம். இப்போ வடிவேலோட கமெண்ட்ஸ் வடிவேலோட ஒரு காமிக்கான ஒரு டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் வரப்போ வந்து நம்ம அதை வந்து இமிட்டேட் பண்ணுவோம் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சோஷியல் என்விரான்மெண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இமிட்டேட் பண்ணி நம்மளோட ஒரு ஆட்டிடியூட்ல வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டிடியூட் சேஞ்ச். இவ்வளோ நேரம் வந்து ஆட்டிடியூட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஆட்டிடியூடோட ஒரு கான்செப்ட் அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இமிட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தோஸ் பீரியட்ஸ்ல பாதி பேர் பண்ண ஆரம்பிச்சதே ரஜினிகாந்தோட அந்த சிகரெட் தூக்கி வாயில ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து அது பயங்கர ட்ரெண்டிங் இல்லையா? ஆமா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து அது you have to put effort. You have to put effort for that. லைக் இல்ல ஸ்ட்ரைட் டிரைவ்ல நம்ம பண்ணுவோம். பவுலிங் ஆக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம ஓடி வந்து பவுலிங் ஆக்ஷன் போட்டு பார்ப்போம், இமிட்டேட் பண்ணுவோம். இது என்னன்னா ஆக்சுவலி ட்ரைங் டு இம்ப்ரெஸ் தி கேர்ள்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணது அதெல்லாம். ஆமா, காதல் பரத் மாதிரி அப்படியே சாதித்தே சைபா பைக் ஓட்டி காட்டுறது. ஸோ இந்த மாதிரி எஸ் ஸோ அத மாதிரி வந்து சொன்ன மாதிரி that behavior they try to inculcate within them so that with that they can impress அதே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்து அதை செய்யறது. ஆமா, so இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா, so completely influential with expecting the same result, but that is a movie. So அது வந்து நம்ம சேம் ரிசல்ட் எதிர்பார்த்தோம்னா அது sometime happens, sometime it doesn't. So அதுக்கு சொல்ல வரேன். Yes bro, yeah thank you so much bro. Yeah carry on Satish. Yeah, great. next is attitudes. இவ்வளோ நேரம் ஆட்டிடியூட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆட்டிடியூட்ஸோட ஒரு எப்படிலாம் ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், அது எப்படி நம்ம கண்டிஷன் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். அது எப்படி டெய்லி லைஃப்ல வந்து இமிட்டேட் பண்றோம் எல்லாமே பார்த்தோம். அண்ட் அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன,
ஒரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துக்கிட்டோம், இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் வளர்த்துக்கிட்டோம். ஒரு நமக்கான ஒரு வியூஸ், நமக்கான ஒரு பிலீஃப்ஸ், நமக்கான ஒரு வேல்யூஸ் எல்லாமே ஒரு செல்ஃப் ஒர்த்லேருந்து எல்லாமே நம்ம வந்து வளர்த்துட்டோம். ஒரு அடல்ட் ஆகிட்டோம். நம்ம ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ரியாலிட்டி செக் பண்ணுவோம். இவ்வளோ நாளாக நம்ம வாழ்ந்தது வந்து தப்பாக வாழ்ந்துருக்கிறோமோ, இந்த விஷயத்த நம்ம இப்படி பண்ணியிருக்கணுமோ, நம்ம அணுகுன முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டிடியூட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்காக இருக்கட்டும், ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசின விதமாக இருக்கட்டும், இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கலாக நம்மளை வந்து ஒருத்தர் பிடிக்கல, நம்ம ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம பேசாமல் இருந்திருப்போம். பட் அவங்களோட செயலை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வி சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் தெம். லைக் அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுகிற அப்ரோச் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்மளோட அந்த நியூ இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நம்மளோட ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணாலே நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு பிஹேவியர், நம்ம ஒருத்தருக்கு காட்டுற பிஹேவியரை வந்து நம்ம மாற்றினோம்னாலே நம்மளோட அந்த பர்சன் கிட்ட நம்ம கொடுக்குற ஆட்டிடியூட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ செல்ஃப் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் பர்செப்ஷன்னா நம்மளே வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ ஒரு பிஹேவியர் வரத்துக்கு வந்து நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது, நம்மளோட எண்ணங்கள் வந்து அதில் வந்து எவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால நம்ம அதை வந்து பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளே ரியாலிட்டி செக் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் பர்செப்ஷன். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டாக் வருது, இப்போ டாக் வந்துட்டு இருக்கப்போ வந்து டாக் மேலே வந்து நம்ம கல்லெடுத்து அடிக்கிறோம். அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து யோசிப்போம், நம்ம வீட்லேயே ஒரு நாய் இருக்குது இல்லை, அதே மாதிரி தானே நம்ம வெளியே இருக்கிறதும். ஸோ ஒரு சேமான ஒரு ஈக்குவாலிட்டி நம்ம வந்து ஏன் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு பிஹேவியரை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். எதனால வந்து நம்ம அதை பண்ணோம், பிகாஸ் நம்ம ப்ரையாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஈவன் தோ இட்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், பட் நம்மளோட அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்மளே செல்ஃபாக வந்து பெர்செப்ஷன், நம்மளே வந்து கேட்டுக்கிறது தான், நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து செல்ஃப் பெர்செப்ஷன். இதுல வந்து அப்படியே அதை வந்து அந்த பிஹேவியரை நம்ம வந்து மாத்திரம் பாருங்களேன், இனிமே அடிக்காம போறோம்ல, அதுதான் you are changing your behavior and then in turn you are changing the attitude itself. Hereafter you will not hit the the hitting கொண்டு போறோம். Hereafter you will not hit பண்ண மாட்டோம். So thank you. Yeah, really complete பண்ணுங்க மேம், no problem. Yeah, it's fine. இல்ல அதுதான் அதை கொண்டு வந்துட்டேன். அந்த செல்ஃப் பெர்செப்ஷன்ல இருந்து why it has come under attitude change அப்படின்னாக்க அதான் அந்த நம்ம என்ன பெர்சீவ் பண்ணிக்கிறோம் அது அப்படியே பிஹேவியரா மாத்துறோம். அந்த பிஹேவியர் இன் டர்ன் நம்மளுடைய ஆட்டிடியூடே மாத்திரும். Yes, yeah, absolutely. And next one is creating insufficient justification and over justification. ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு, ரெண்டு தியரிஸ் சொல்றாங்க, insufficient justification and over justification. ஸோ insufficient justificationல ஒரு டேர்ம் வருது, அது என்னன்னா cognitive dissonance அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டிடியூடு மாற்றிட்டோம். ஒரு ஆட்டிடியூட் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வச்சுருந்த ஒரு ஆட்டிடியூடை வந்து நம்ம மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஐயோ நம்ம வந்து இப்படி நல்லவங்களா இருந்தோமே, நம்ம வந்து இதை வந்து இப்படி ஒரு நல்ல விதத்தில் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோமே, நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து நம்மளோட பிலீஃபை மாற்றி நம்ம வந்து இப்படி அதை வந்து இது பண்ணுறோமே அப்படின்னு மாற்றி நம்ம வந்து கன்ஃப்ளிக்ட் ஆக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் தான் வந்து காக்னிட்டிவ் டிசானன்ஸ். நம்ம அந்த ஆட்டிடியூடை மாற்றி நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோங்கிறத உணர்றோம் இல்லையா, அந்த உணர்ற வந்து தருணம் தான் வந்து காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயத்து மேலே வந்து நமக்கு ஒரு தாட்ஸ் இருந்திருக்கும், இது வந்து இப்படிதான், இது வந்து நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும். அதை வந்து நம்ம மாற்றி நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ வந்து நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு ரிக்ரெட்னு சொல்லாமல். அந்த ரிக்ரெட் ஆகிற அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து காக்னிட்டிவ் டிசானன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்படி இருந்தோம், நம்ம வந்து இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து காக்னிட்டிவ் டிசானன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபெஸ்டிங்கரோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்துச்சான்னு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் தட். பட் ஒரு போரிங்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பயங்கர போரிங்காக, அவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு
அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் சரி பண்ண போறவங்கள்ட்ட போய் இல்ல இந்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நீங்க ட்ரை பண்ணி ஆகணும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்ல சொல்றாங்க. ஸோ அந்த போய் சொல்றதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரிவார்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து $1 கொடுக்குறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து $20 கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரே மாதிரி போய் சொல்றாங்க, இது இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. ஸோ இன்சஃபிஷியன்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படி இன்சஃபிஷியன்ட்ங்கிற வேர்ட்லேயே இருக்குது. அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான வந்து காரணங்களே இல்லை, அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ரீசனே கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து அந்த $1 வாங்கினவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணி அதை சொல்றதுக்கான ரீசனே கிடையாது. அதனால வந்து அவங்க டேரக்டா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆமா இந்த ஜாப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, அந்த $1 வந்து இந்த பொய் வந்து நம்ம சொல்றதுல வந்து ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொய்யை வந்து சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேம் வே $20 கொடுத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து $20 கொடுக்கறதுனால வந்து அவங்களுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆமா இது வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை வந்து பயங்கரமா எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இது பண்ணியே ஆகணும், இதை வந்து போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து அவர் சொல்றாரு. ஸோ அந்த $1 வாங்கினவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ரீசனே கிடைக்காதனால இன்சஃபிஷியன்ட் ஜஸ்டிஃபை பண்றதுக்கான காரணமே இல்லை, எனக்கு கிடைச்சது ஒரே $1 தான் அப்படிங்கிறதுனால. ஸோ தட் இஸ் இன்சஃபிஷியன்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ அங்கதான் வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து அந்த ஆக்டிவிட்டில போரிங் தான் அப்படின்னு இருக்குது. அவங்களோட இது வந்து போய் சொல்லிட்டாங்க. ஸோ இல்ல இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அவங்களோட பிலீஃப் மாறி அவங்க வந்து போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் அந்த $1 வந்து இந்த ஒரு சின்ன பொய் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து they just accept that. ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு பொய் சொல்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும், அதை வந்து நம்ம பயங்கரமா நமக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனால வந்து நம்ம செய்வோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரிவார்ட்ஸும் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் பண்ணிட்டோம், அதுக்கான ரிவார்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு இல்லை, அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து போயிடும். நம்மளோட மைண்ட் ஃபுல்லா அந்த கிடைச்ச ரிவார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ திரும்பவும் இப்போ அதே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்றப்போ வந்து நம்ம பிஹேவியர் வந்து டோட்டலா அந்த ரிவார்டை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குமே ஒழிய, பட் அந்த நமக்கு மோட்டிவேஷன் நம்மளுக்கு அதை பிடிச்சி நம்ம பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து டோட்டலா வந்து போயிடுக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போல்லாம் நம்ம வந்து டோட்டலாவே ஒரு ரீல் பர்சன்ஸா மாறிட்டே வரோம். ஒரு சோஷியல் மீடியா திறந்தாலே ரீல்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது ரீல்ஸ் மட்டும்தான் அப்படியே ஸ்வைப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்க ஆளுங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த பிஹேவியர் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு இது மாதிரி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் பண்றோம். அதுக்கான எக்ஸ்டர்னல் ரிவார்டா ஒரு மானிட்டைசேஷன் ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பிடிச்ச விஷயம் அவங்களோட பேஷனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை வந்து டோட்டலாக குறைச்சிடுது. அதை ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்களோட பிஹேவியர் ஃபுல்லாக வந்து எப்படி மானிட்டைஸ் பண்ணணும், எப்படி அதை கண்டென்ட் ஆகணும், எப்படி வந்து நம்ம அதை வந்து அந்த லைக் கமெண்ட்ஸை வாங்குறதுக்காக நம்ம அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டோட்டல் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகி போயிடுது. ஸோ தட் இஸ் ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட். எனி அதர் எக்ஸாம்பிள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாச்சும் சொல்கிறீங்களா? நீங்க கொடுத்ததே நல்லாதான் இருக்கு, நல்லாவே கொடுத்துருக்கீங்க. ஓகே மேம். ஸோ இப்போ டிசனன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ். இப்போ ஆட்டிடியூட் மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம கிடைக்கிற டிஸ்கம்ஃபர்ட் என்ன அப்படிங்கிறது தான் வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ், அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு பேர். ஸோ அதை எப்படி நம்ம வந்து குறைக்கலாம், அந்த டிசனன்ஸை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அது பாருங்க, அதில் அந்த பிக்சரில். ஸோ கேன் யூ இன்டர்பிரட் அந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்க ஒரு 3 பிக்சர் என்ன டிபிக்ட் பண்ணுது அப்படின்னு? விமன்ஸ் இருக்கீங்க, விமன்ஸ் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஓகே இட்ஸ் ஃபைன், நானே சொல்லிடுறேன். தென் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கேர்ள் வந்து மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணால் நான் வந்து ரொம்ப ஃபேர் ஆகிடுவேன், அப்படியே பலன்னு க்ளோ ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டே வாங்குறாங்க போயிட்டு. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது, யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு ஸ்லைடு சேஞ்ச் ஆகல, அதான் விஷயம். அப்படியா? ஐயோ வெரி சாரி. ஆஷா மேம் அடுத்த ஸ்லைடு மேம். Slide is still on the first page. Which one to see? Okay ma'am, next slide ma'am. Over justification. That is what we were wondering what were the pictures. Okay, very sorry. Yeah, next slide ma'am. Yeah, way to reduce dissonance. Yeah, அது விமென்ஸ் ன்னு வேற சொல்லிட்டாரு அவரு. ஆமா, கியூரியாசிட்டி வேற அதிகமாயிடுச்சு இல்ல, அதனால that's why all the women went quiet. Okay. Wondering what is happening, where is the picture? Okay, it's fine. If all women so open for all the women, you can just go through the picture and you can just depict what it is. So the same நான் சொன்னதே தான், பட் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு காக்னிட்டிவ் டிசனன்ஸ் வந்து ஹிட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ்க்கு வந்து அந்த க்ரீம் வந்து மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு அன்ஈஸியான ஃபீல் தான் கொடுக்குது அந்த க்ரீம். அப்போ அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கின பிராண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ காக்னிட்டிவ் டிசனன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஆட்டிடியூட், நம்ம இப்படி நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து மாற்றி நம்ம க்ரீம் போட்டு இப்படி மாற்றி நம்ம வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தே ரிக்ரெட். ஸோ அவங்களுக்கு வந்து டிசனன்ஸ் வந்து ஹிட் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட ஒரு நார்மல் ஆட்டிடியூட்லேருந்து நம்ம பிலீஃப்ஸை வந்து மாற்றிட்டு நம்ம இப்படி மாறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற நம்ம தப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. What she does is she throws it away, then she said okay I look good as I am, and so she forms வர ரெடியூஸ் பண்ண வரங்கல. அதானே, நீங்க வேற என்ன ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. இல்ல நான் ஜஸ்டிஃபை பண்ணிடுறேன், அதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருவீங்கங்கிறது நான் சொல்லிடுறேன். இல்ல ஆக்சுவலி கம்பெனியே வந்து they have actually earlier it was fair and lovely அப்படினு சொல்லி இருந்தது. Now they have changed it to glow. I think it is not fair is not used now. So fair and lovely in irundada, they have changed it now. Actually it is not fair now. Fair is not a they have that benchmark, they have taken it out. Oh yes, I don't know exactly. Now glow nu varudhu. What glow? Now they have changed it. Fair is not the இது வந்து ஆமா correct criteria. It is not fair is not a criteria for looking good. Yes bro, இப்போ next இப்போ வந்து அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். That's a good thing. Yeah bro, next changing the beliefs. நம்ம வந்து ஒரு belief-ஐ சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட belief-ஐ வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். So how we can reduce the dissonance அப்படின்னா we can change the belief. So நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு பிலீஃப் இருந்துச்சு இல்லை. ஸோ ஓகே இது பண்ணியிருந்தா இது வந்து மாறிடும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருந்துச்சு இல்லை. ஸோ அதனால வந்து வேற ஒரு பிராண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிலீஃபை மாற்றிக்கிறோம். Can you hear me? yes we can hear you. அந்த பிராண்ட் வந்து அது வந்து நம்ம பிலீவ் பண்ணது வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஓகே இது வாங்கினா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சதை வந்து அந்த பிலீஃபை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டிசனன்ட் பிஹேவியர் கூட அலைன் பண்ற மாதிரி வேற ஒரு பிராண்ட் வாங்கிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்சிங் த ஆக்ஷன்ஸ். ஸோ சேஞ்சிங் த ஆக்ஷன்ஸ் ஆல்டர் த பிஹேவியர் டு கன்சிஸ்டிங் வித் எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸ். ஸோ அதுதான் இங்கே செகண்ட் கொடுத்துருக்கிறது. ஓகே ஐ லுக் குட் ஆஸ் ஐ ஆம். நம்மளோட அந்த ஒரு ஆக்ஷனை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பழைய எக்ஸிஸ்டிங் பிலீஃப்கே போயிடுறோம். ஸோ வேண்டாம், நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம எப்படி இருக்கமோ அதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சேஞ்ச் பெர்செப்ஷன். ஸோ ரேஷனலைஸ் த பிஹேவியர், மினிமைஸ் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அண்ட் எம்பசைஸ் பாசிட்டிவ் ஒன்ஸ். இதில் என்னென்னா நம்ம வந்து காரணம் தேடுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து
ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நம்ம பண்ணதுனால இப்படி இருக்குது, ஸோ இன்னும் ஒரு வாரம் போட்டு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகே, இது கம்மியாக வந்துச்சுனாலும் பரவாயில்ல, பட் இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இதில் விட்டமின் B12 இருக்குது, SPF 55+ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ அண்ட் ஆட் காக்னிஷன்ஸில் என்னென்னா இன்ட்ரடியூஸ் நியூ தாட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் சப்போர்ட்ஸ் த பிஹேவியர் ஆர் டவுன் பிளே த கான்ஃப்ளிக்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா நியூ காக்னிஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அதுதான் இதுலேயும் ஜஸ்டிஃபை தான் பண்ணுறோம் பிஹேவியரை. ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம வந்து தாட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அதை வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம பிஹேவியரை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை வந்து மறந்துட்டு ஸோ பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்னன்னா டே டு டே லைஃப்ல வந்து எப்படி ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்து இது வந்து நடக்குது அப்படிங்கிறது. ஸோ போஸ்ட் டெசிஷனல் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட் தட் அக்கர் ஆஃப்டர் டேக்கிங் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். பெரிய முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய ரிக்ரெட் ஒன்று இருக்கும். ஐயோ இந்த டெசிஷன் நம்ம எடுத்துருக்காமல் இருக்கலாம், இது எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பின்னாடி உட்காந்து யோசிக்கிறோம்ல, அந்த ஒரு போஸ்ட் டெசிஷனல் டிசனன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து டிசனன்ஸை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஐயோ இப்படி பண்ணதுனால இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கப்போ வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாழைப்பழத்தோலை வந்து இப்படி தூக்கி போட்டு போயிடுறோம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு தோணும், ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயோ யாராச்சும் ஒருத்தர் வலிக்கு விழுந்துருவாங்களோ, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, இப்போ நம்ம போட்டதுனால இப்படி ஏதாச்சும் வந்துருமோன்னு ஒரு பயம் கலந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து போஸ்ட் டெசிஷனல் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போ அதில் வந்து நமக்கு டவுட்ஸ் தான் அதிகமாகும், அதில் வந்து நம்ம டவுட்ஸ்க்கு வரும். ஸோ இதில் இன்னொரு ஒரு இதில் கொடுக்கல ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் இல்லை, பட் இன்னொரு என்னென்னா இப்போது போஸ்ட் டெசிஷனல் டிசனன்ஸில் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு 2 பொருள் இருக்குது. ஸோ 2 அட்ராக்டிவ் திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க நமக்கு. 2 ஐஸ்கிரீமில் வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்குது, ஒரு சுமாரான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதில் 2மே நம்மளுக்கு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சூப்பர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுவோம். பட் அதுக்கப்புறமேட்டுக்கு சூப்பர்னு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அது டேஸ்ட்டே நல்லா இருந்திருக்காது. ஸோ ஐயோ அந்த ஃப்ளேவர் எடுத்திருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ரிக்ரெட் பண்ணுறப்போ வந்து அதில் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரியே தான் இப்போ நம்ம எடுத்த ஃப்ளேவரை வந்து நம்ம பாசிட்டிவாக வெளியே சொல்லிட்டு எடுக்காத ஃப்ளேவரை வந்து மட்டன் தட்டி பேசுவோம். இல்லை அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், பட்டர் ஸ்காட்ச்லாம் வாங்காதீங்க, பிஸ்தாலாம் போட்டு அதெல்லாம் வாங்காதீங்க, சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு தோணும் ஒரு பிஸ்தா கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஃப்ளேவரு, பட்டர் ஸ்காட்ச் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்ட்டு ஒரு ரிக்ரெட் இருக்கும். ஸோ வெண்ணிலா எப்படி சாப்பிட்றதானே ரொம்ப பிளாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஸோ அந்த டெசிஷன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான நம்ம தாட் ப்ராசஸை மாற்றுறது தான் வந்து போஸ்ட் டெசிஷனல் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனி அதர் எக்ஸாம்பிள் இதுக்கு யாராச்சும் சொல்கிறீங்களா? or else we go to next slide. Okay, Asha ma'am, next slide ma'am. ஸோ அந்த டிசனன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் எப்படி ரெடியூஸ் பண்ணும், ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம்னால வந்து டிசனன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு அப்படின்னா பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம்னா ஆக்சுவலாக என்ன, நமக்கான ஒரு பாசிட்டிவ் பிலீஃப், ஒரு பாசிட்டிவ் பேஸ்லைன், நம்மளை பற்றி நம்மளே வந்து உயர்வாக நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறது. ஸோ அது வந்து எப்படி வந்து அந்த டிசனன்ஸை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுனாலுமே, இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்து நம்ம ஆட்டிடியூடில் சேஞ்ச் ஆகிட்டாலுமே நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணும். நீ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாலுமே அது ஓகே, அது தெரியாமல் நடந்தது தான், பட் ஆனால் நீ வந்து ஒரு பேஸ் லைனில் வந்து நீ ரொம்ப நல்லவன், உனக்கு வந்து நீ இது மாதிரிலாம் பண்ணணும்னு நீ நினச்சிருக்க மாட்டேன், பட் சிச்சுவேஷனில் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்ட, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை முன்னாடி வச்சு நம்மளை அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது தான், அந்த ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் மாதிரி நம்ம வெளியே வர்றது தான், அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து நேவிகேட் ஆகிறது தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம்னால ஹவு வி ஆர் கம்மிங் ரிட் ஆஃப் இட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ
இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லியிருப்போம், நம்ம அது பொய் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் தெரியும், நம்ம வந்து உண்மையை வந்து ரொம்ப வந்து மதிக்கிறவங்க, நம்ம வந்து எல்லாருமே வந்து உண்மையாக பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்திருக்கும். பட் நமக்கே ஒரு சுச்சுவேஷனில் வந்து தெரியாமல் ஒரு பொய் சொல்லியிருப்போம், ஒரு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பட் அதனால வந்து நம்ம டோட்டலாகவே வந்து தப்பானவங்கன்னு ஆயிட மாட்டோம். பட் நம்மளோட அந்த வேல்யூ ஆஃப் ஒரு ஹானஸ்டினால வந்து நம்மளோட பிஹேவியர் பண்ணது வந்து பரவாயில்ல, இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படி பண்ணிட்டோம் நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கிறது த்ரூ அவர் செல்ஃப் எஸ்டீம். நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், நம்மளோட செல்ஃப் ஒர்த்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அந்த டிசனன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ சொசைட்டியில் வந்து ஒரு கமாடிட்டி வைஸில் வந்து எப்படி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக் வந்து எப்படி நம்ம பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் 3 டைப் ஆஃப் டெக்னிக் கொடுத்துருக்காங்க. ஃபுட் இன்டோர் டெக்னிக் அண்ட் பைட் அண்ட் ஸ்விட்ச் டெக்னிக், லோ பால் டெக்னிக். ஃபுட் இன்டோர் டெக்னிக் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு பெரிய ரெக்வஸ்ட் கேட்குறது. ஸோ இப்போ சின்ன ஒரு பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெய்பர் கேட்குறாங்க, இப்போ வந்து ரோடு இந்த இடத்துல மழை பெஞ்சதுனால இப்படி இருக்குது, அதனால வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்றீங்க. அடுத்த நாள் வந்துட்டு பெட்டிஷன் சாங்ஷன் ஆயிடுச்சு, இதுலேருந்து ஒரு பாதி அமௌண்ட் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1500 கொடுங்கன்னு சொல்லி வந்து நின்னாங்கன்னா அதுதான் ஃபுட் இன்டோர் டெக்னிக். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டில் வந்து நிற்கிறது தான் வந்து ஃபுட் இன்டோர் டெக்னிக். ஸோ பெயிட் அண்ட் ஸ்விட்ச் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆர்எல்ஸ் இப்போ கடையிலே வந்து இப்போ ஒரு ஷோரூம்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லி போட்டு ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு தள்ளுபடி கொடுப்பாங்க. ஸோ வெரி சீப் ரேட்டில் வந்து கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் இல்லை கிளியரன்ஸ் சேலில் இருந்த ஸ்டாக்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக பழைய ஒரு நார்மலாக இருக்க திங்ஸே வந்து உங்கள்கிட்ட கொடுத்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர் கொடுத்து புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவில் கமிட் பண்ணுறது தான் வந்து பெயிட் அண்ட் ஸ்விட்ச் டெக்னிக். ஸோ லோ பால் டெக்னிக்கும் அதே மாதிரி தான். பட் இனிஷியல் ஆஃபர் வந்து நம்ம அக்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அக்ரி பண்ணுற வரைக்கும் வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க, அக்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவங்களோட சுயரூபம் வெளியே வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு வேட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் லோ பால் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்களோட ஹிட் அண்ட் டாஸ்க் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கார் டீலருக்கு வந்து நம்ம வந்து ஓகே ஒரு 2 லட்ச ரூபாயில் நம்ம வந்து ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ ஃபைனல் பேப்பர் ஒர்க் பண்ணுறப்ப அந்த செலவு சார், இந்த செலவு சார் அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 4 லட்சம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க லாஸ்ட் எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. ஸோ இட் இஸ் லோ பால் டெக்னிக். ஸோ எனி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் இது 3 இதெல்லாம் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல பெயிட் அண்ட் ஸ்விட்ச் டெக்னிக், லோ பால் டெக்னிக்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. வந்திருக்குங்களா? ஆமா ஆமா. ஓகே ஒண்ணுல இது வந்திருக்கு, ஒண்ணுல அது வந்திருக்கு. ஓகே 13 பேர் கரெக்டாக எழுதிருங்க. எழுதினீங்கன்னா தான் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இது வரைக்கும் இந்த 3 டெக்னிக்ஸோட ஆக்சுவலி இது முடிஞ்சிருச்சு, லெசன் 4 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 5 போகல, நம்ம ஜம்ப் பண்ணி அப்படியே 6 வந்துடுறோம். 6 வந்து ஆக்சுவலாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா இருக்கும். டோட்டலாக காக்னிட்டிவ் டிசனன்ஸ் பற்றி தான் திரும்பவும் சொல்லியிருப்பாங்க, வாட் வி டாக்ட் ஆல்ரெடி. ஸோ நம்ம என்ன பேசணும் அப்படி இவ்வளோ நேரமாக என்ன பேசணும் அப்படிங்கிறத திரும்பவும் வந்து அவங்க வந்து ஒரு இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த $20 அண்ட் $1 எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டோட்டல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அதை வந்து எப்படி அதோட எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஸ்மோக்கிங் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, பேரண்டிங் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் லைக் சேம் இப்போ நம்ம என்ன இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோமோ அதே தான் ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க திரும்ப. ஸோ அண்ட் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்ச், அந்த ஆட்டிடியூட் சேஞ்சை வந்து எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த க்ளோ அண்ட் லவ்லி ஆர் ஃபேர் அண்ட் லவ்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ த சேம் அந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான், சேஞ்சிங் த பிலீஃப்ஸ், சேஞ்சிங் த ஆக்ஷன்ஸ், சேஞ்சிங் த ஆடிங் த காக்னிஷன் ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம்ல. ஸோ அதே தான் அந்த டிசனன்ஸ்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர இம்பார்ட்டன்ஸ் எடுத்துட்டு நம்ம வெளியே கொண்டு வரது, ஒரு கான்ஸ்டன்ட் பிலீஃப்ஸ் பழைய பிலீஃப்ஸ்க்கே திரும்ப போகிறது. ஸோ அண்ட் டோட்டலாகவே அந்த ஒரு ஆக்ஷன்ஸை மாற்றி வேறு பிலீஃப் கொண்டு வருது. ஸோ அந்த எப்படி அப்படிங்கிறது தான் வந்து திரும்ப அதை எலிமினேட் பண்ணுற மெத்தட்ஸ்ன்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த செல்ஃப் பெர்செப்ஷன் கான்செப்ட். ஸோ பெம்ஸ் செல்ஃப் பெர்செப்ஷன் தியரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து அந்த ஃபெஸ்டிங்கர் சொன்னார்ல, அந்த $20 $2 கான்செப்ட், அந்த $1 கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை வந்து அந்த ஹைப்போதசிஸ் அவர் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து ரீடோ பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து அது திரும்பவும் அதே மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவர் பிஹேவியரல் ஆஸ்பெக்டில் வந்து இப்போ
ஒரு ஓன் பிஹேவியர் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது செல்ஃப் பர்செப்ஷன். ஸோ செல்ஃப் பர்செப்ஷன் முன்னாடியே சொன்னோம், நம்மளோட பிலீஃப்ஸை வந்து நம்மளே வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க பண்ண அதே ஆக்ஷன் தான், அந்த பொய் சொல்கிற அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதை வந்து பிஹேவியரல் ஆஸ்பெக்டில் அவங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அது சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த $1 வந்து கண்டிஷனில் இருக்கவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. அதனால் வந்து அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு பெஸ்டிங்கர் சொல்லியிருப்பாரு. பட் பெம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பிஹேவியரல் ஆஸ்பெக்டில் வந்து ஈவன் $1 இருந்தாலும் அந்த ஒர்க்கை வந்து அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அந்த ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து அந்த $1 வந்து அவங்க அதை பொய் சொல்ல கிடையாது. ஸோ அதை அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதோட இம்பேக்டில் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் லிட்டில் ரிவார்டாக இருந்துச்சுனாலும் அந்த டாஸ்க் வந்து ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதே $20 வச்சுருந்தவங்க வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒர்க் வந்து போரிங்காக தான் இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு அந்த $20 கிடைக்குது அப்படிங்கிறது தான், அந்த ரிவார்டை மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பிஹேவியர்னால தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் பர்செப்ஷன் தியரியில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ செல்ஃப் பர்செப்ஷன் பார்த்துட்டோம், அண்ட் செல்ஃப் அஃபர்மேஷன். ஸோ செல்ஃப் அஃபர்மேஷன், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஒர்த் எல்லாமே வந்து நம்மளே வந்து உயர்வுபடுத்தி நம்மளே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது தான். பிகாஸ் no one can make you happy, like only you can make you happy அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ நம்மளை யாராலையுமே வந்து சந்தோஷப்படுத்தவும் முடியாது, நம்மளை யாராலையுமே வந்து சோகமாக்கவும் முடியாது, நமக்கு எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த சேம் வே நம்ம தான் நம்மளோட வேல்யூஸ் அண்ட் நம்மளோட குவாலிட்டிஸ் அண்ட் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். we have to know what is important and meaningful. இப்போ நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் அஃபர்ம். அந்த அஃபர்ம் ஆகிட்டு நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் தியரியில் வந்து அந்த சோஷியல் சைக்காலஜியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பீப்புள் வந்து எப்பயுமே மோட்டிவேட் ஆகிறது எப்படின்னா, அவங்களோட சொந்த ஒரு செல்ஃப் வியூ, அவங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இன்டெகிரிட்டி. ஸோ அவங்களோட ஒரு மாரல் வேல்யூஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த சோஷியல் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுனாலுமே வந்து அவங்களோட ஒரு சோஷியல் அஃபர்மேஷன், அந்த அஃபர்மேஷன் சொல்கிறது வந்து ஒரு நிலையாக அவங்க வந்து அஃபர்ம் பண்ணுறது. அந்த அஃபர்மேஷன் இருக்கிறதுனால வந்து எவ்வளோ ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸாக ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த த்ரெட்லேருந்து எல்லாமே வந்து அவங்க டோட்டலாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. ஈவன் இட் இஸ் ஃபெயிலியர், கிரிட்டிசிசம் ஆர் டிசனன்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டான்ஸ் ஆடுவோமா இருக்கும், நம்ம ஒரு நல்ல பாட்டு போடுவோமா இருக்கும், அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறப்போ ஒரு ஸ்டேஜ் ஃபியர்னாலேயோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். பட் அதனால நம்ம வந்து டோட்டலாகவே பண்ண முடியாத நமக்கு ஒரு கேப்பபிளே இல்லை அப்படின்ட்டு இல்லை. பட் அவர் செல்ஃப் எஸ்டீம் சேஸ் லைக் ஐம் அ குட் டான்சர், ஐம் அ குட் சிங்கர். ஸோ அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம், அந்த செல்ஃப் அஃபர்மேஷன்னால வந்து வி கம் அவுட் ஆஃப் தட் ரிட்டர்ன். ஸோ எத்தனை பேர் சிரிச்சிருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அடுத்த ஸ்டேஜ் ஏறி திரும்ப டான்ஸ் ஆடுறாங்க, திரும்ப பாட்டு பாடுறாங்கன்னு இருக்குல்ல, தட் இஸ் செல்ஃப் அஃபர்மேஷன். தட் ரீஸ்டோர்ஸ் அவர் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் நம்ம குவாலிட்டிஸை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் வாட் சே ஐம் ஸ்பெஷல், ஐம் ஃபீலிங் குட் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்பவுமே இருக்கணும். ஸோ இதே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அடுத்த கிளாஸ்லையும் அடுத்த 3 லெசனையும் பார்த்து பாசிட்டிவாக முடிச்சிடலாம் இந்த பார்ட் ஆஃப் கோர்ஸ். அண்ட் சதீஷ் ப்ரோ ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணிடுறேன். யா ஓகே ப்ரோ, ஷூர். யா அதில் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. when faced with an emotional upheaval in personal relationship, the affirmation process can be done by writing down positive statements about our partners. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை வருது, அதாவது ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ such as how they care about us and what we appreciate in them. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பாசிட்டிவ், அவங்க வந்து எப்போவுமே ஒய்ஃப் ஏதாவது எதிர்த்து பேசுவாங்க, இல்லை நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க, பட் யூ நோ தட் தே கேர் அபவுட் யூ, கரெக்டா? ஸோ தே நோ both of them care about. ஆமாம்.
ஸோ தட்ஸ் வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட். ஆக்சுவலாக பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப் அஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்றத வந்து லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஐ தாட் வில் டேக் இட் அப். செல்ஃப் அஃபர்மேஷன் வந்து நாளைக்கு எஸ் இட் வில் ஹெல்ப். ஸோ அது வந்து மைட் கிவ் அன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வந்து மைண்ட்ல நிற்கும் அப்படி. ஓகே, அதுக்காக கொடுத்தேன். தேங்க்யூ. Yes. So yes, if you have yes, any excellent doubts or suggestion. like Thank you. if you want any examples or like anything, like you can just share and exchange, or else like we can wind up. And thank you so much for your time. Satish, இது வந்து third day ah? Sorry, Third day you are taking class or second day you are taking class? Second day. Second day. What a world of difference yaar. நீங்க last time எடுத்தபோது எவ்வளவு யோசிச்சிட்டு this is the first time everலாம் சொல்லிட்டு today I see a lot of difference in what you did. Congratulations. Yeah, thank you so much. Congratulations. You came up so well today. And First as class Mr. I'm Sulaiman attending. is I adding- don't think. Yes. First very class. good, it's very No, last week I attended. I could see the struggle in him. அதுக்கு தான் இப்ப கேர்லின் கூட பயந்தாங்க. வந்து ப்ளீஸ் மேடம் நீங்க கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் சொன்னாங்க.